ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்லபடியா நம்ம பத்திரமா ஷீரடிக்கு வந்துட்டோம். நம்ம சாய்க்கு நன்றி சொல்லப் போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு அபூர்வமான ஒரு பொருளையும் நமக்கு வந்து குடுத்துருக்காரு. அதையும் தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப அபூர்வமான விஷயம் நடந்தது. ரொம்ப உதவி செஞ்சாரு சாய். நெறைய விஷயத்துல உதவி செஞ்சாரு. அதுல ஒரு முக்கியமான உதவிய இந்த பதிவுல நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சாய்க்கு வந்து நன்றி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பதிவு வந்து ஆரம்பிக்கலாம். நம்ம முக்திநாத் கிளம்பும்போது, நம்ம சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்துட்டு கிளம்புனோம். நல்லபடியா பார்த்துக்கோங்க. நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆத்மார்த்தமா கிளம்புனீங்க. நம்ம சாய் நம்மள பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு, பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டாரு. இங்க நின்னு தான் சாமிய கும்பிட்டுட்டு கிளம்புனோம். இதே இடத்துக்கு வந்துட்டோம். சரியா மணி வந்து 11:30 மணி ஆகுது. நான் ஷீரடிக்கு வந்துட்டேன். என்னதான் நம்ம அங்க இங்கன்னு ஓடி சுத்துனா கூட, நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தா தான் நமக்கு இது திருப்தியா இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து எப்படா படுப்போம்ன்னு இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல்லயே ரூம் போட்டு தங்குனா கூட, நம்ம வீட்ல வந்து அந்த ஃபேன போட்டுட்டு மல்லாக்க படுத்தா தான் நமக்கு நிம்மதியா தூக்கம் வரும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் எனக்கு இன்னைக்கு. அவ்வளோ நிம்மதியா இருக்கேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். பாதுகாப்பு உணர்வோட இருக்கேன். அதான் முக்கியம். ஷீரடியில பாதுகாப்பு உணர்வோட இருக்கேன். எனக்கு பார்த்துக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியம். ஏன்னா நம்ம சாய் ஒருத்தர் கூட இருந்தாலே அவர் 1000 பேர் நம்ம கூட இருக்கிற மாரி ஒரு தைரியம் குடுத்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோட தான் கோவில சுத்தி வரப்போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் சுத்தி வாங்க. ரொம்ப நாள் ஆயிருச்சு கோவில சுத்தி வந்து. இன்னைக்கு சுத்தி வரலாம். சாய் வந்து ஒரு உதவி செய்தாரு. அதுவும் ஒரு அற்புதமான ஒரு பொருள குடுத்தாரு அப்படின்னு சொன்னேன்ல. பொருள்னு சொல்ல முடியாது. சாமின்னு தான் சொல்லணும். சாலக்கிராம கல்லு. அந்த கல்லுங்கிறது லக்ஷ்மியும் வந்து விஷ்ணு பெருமானும் வந்து இருக்கிறதுக்கு சமம். அந்த ஒரு கல்லுல வந்து அவங்க வந்து வாசம் செய்றாங்க. லக்ஷ்மியும், பெருமாளும் வந்து வாசம் செய்ற அந்த ஒரு கல்லு தான் சாலக்கிராம கல்லு. அந்த சாலக்கிராம கல் பத்தி நம்ம நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். குரு சரித்திர கதைகள்லயும் படிச்சிருப்போம். இறைவனோட ஒரு அவதாரமான கருதப்படுகிறது அந்த ஒரு கல்லு. அது ஒரு கல் நம்ம வீட்ல இருந்துச்சுன்னா, லட்சுமி நம்ம வீட்ல இருக்கிறதுக்கு சமம். பெருமாள் நம்ம வீட்ல இருக்கிறதுக்கு சமம். அந்த கல்லுல நெறைய வகைகள் வந்திருக்கும். அ உருண்டையா இருக்கும். நான் காமிச்சிருப்பேன். வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. 2 முறை போனப்போ வாங்கிட்டு வந்தேன். அதில இயற்கையா வந்து ஒரு சக்கர வடிவில வந்து உருவாகும். உள்ளுக்குள்ள வந்து ஒரு பூச்சி போயி, இயற்கையாகவே அதில வந்து என்ன ஆகும்னா, ஒரு சக்கர மாரி வந்து ஒரு உருவம் வந்து உண்டாகும். விஷ்ணுவோட சக்கர மாரி. அந்த மாதிரியான ஒரு கல் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த ஒரு ஃபினிஷிங் வந்து கரெக்ட்டா இருக்காது. சரியா தெரியாது. அந்த மாரிலாம் இருக்கும். ஆனா, இந்த முறை பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கல் வந்து கிடைச்சது. ஆனா வந்து வாங்குறதுக்கு கையில பணம் இல்ல. கையில காசு இல்ல. நம்மளோட ஏடிஎம் அங்க கார்டு வந்து வேலை செய்யாது. இந்தியால குடுக்குற ஏடிஎம் கார்டு வந்து நேபாளத்தில வேலை செய்யாது. நேபாள் கண்ட்ரில நம்ம இந்தியாவோட ஏடிஎம் கார்டு வந்து வேலை செய்யாது. கையில பணம் வந்து கம்மியா இருக்கு. ஆனா கல்லு வந்து கிடைக்குது. வாங்குனா இப்ப வாங்குனா தான் உண்டு. ஏன்னா திரும்பவும் வந்து வாங்குறது ரொம்ப நாளாகும். வந்துட்டு போறதும் கஷ்டம். செலவும் அதிகமாகும். ஆனா இப்ப கையில பணம் வந்து இல்ல. ஏடிஎம்ல வந்து கொஞ்சம் பணம் இருக்கு. என் ஃப்ரெண்டுகிட்டயும் கேட்டேன். அவங்களும் வந்து பணம் போடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து பணத்த அங்க எடுக்க முடியாது. என்ன செய்றதுன்னு தெரியல. ஏன்னா இது ஒவ்வொரு வாட்டியும் நான் போயிட்டு வரேன். அங்க நம்ம போற டைம்ல நமக்கு என்ன கிடைக்குதோ அத தான் வாங்கிட்டு வர முடியும். அத தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா வந்து இந்த டைம்ல வந்து இந்த மாரியான கற்கள் வந்து கிடைக்குது. ஆனா இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அவ்ளோ அருமையா இருக்கு. அது எல்லாமே நான் காமிக்கிறேன். நாளைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன செய்றதுன்னு தெரியல. ஏன்னா வாங்கி ஆகணும். ஆனா கையில கொஞ்சம் பணம் இருக்கு. அந்த பணம் பத்தாது வாங்குறதுக்கு. சரி ஏடிஎம்ல பணம் இருக்கிற பணத்த எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியாது. சரி என் ஃப்ரெண்டும் வந்து பணம் போட்டு விட்றேங்கிறாரு. அதையும் வந்து எடுக்க முடியாது. என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்புறம் டிரைவர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. பேசிட்டு இருந்தேன் ஃபோன்ல. அப்புறம் அவர் வந்து கேட்கவும் நான் சொன்னேன் இந்த மாரி, "இல்லங்க இந்த மாரி இத வாங்கணும். ஆனா வந்து கையில வந்து பணம் கம்மியா இருக்கு. என் ஃப்ரெண்டு கூட அக்கவுண்ட்ல பணம் போட்டு விட்றேன்னு சொல்றாங்க. என்கிட்டயும் பணம் இருக்கு. ஆனா அத வந்து இப்ப எடுக்க முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க நான் வந்து பணம் குடுக்குறேன். இந்த பணத்த வச்சு நீங்க வாங்குங்க. நீங்க ஊருக்கு போனதுக்கப்புறம், அதாவது இப்ப இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம், அவரோட பிரதர் வந்து இங்க ஒர்க் பண்றாராம் இந்தியாவுல. அவரோட அண்ணன். அதனால வந்து நான் அவரோட நம்பர் தரேன். அவருக்கு வந்து ஜிபேலாம் இருக்கு. நீங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் நீங்க வந்து அவரோட அக்கவுண்ட்ல போட்டு விடுங்க. இல்லன்னா கூகுள் பேல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க அமௌண்ட்ட அப்படின்னு சொல்றாரு. அவர இப்ப தான் நான் தடவ பார்க்குறேன். அவரு வந்து அங்க நேபாள்காரரு. அவரு நம்பி பணம் குடுக்குறாரு எனக்கு. அந்த கற்கள் வாங்குறதுக்கு. அது கிடைச்சது. ரொம்ப அபூர்வமான ஒரு பொருட்கள் அது. ஆனா எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவ்ளோ சந்தோஷம். அத நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு நேர்த்தியாவும், அவ்வளவு அழகாவும் கிடைச்சது. இதுவரைக்கும் 3வது வாட்டி நான் இங்க வரேன். இதுவரைக்கும் இந்த மாரி இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. கிடைக்கும், வாங்கியிருக்கேன். ஆனா வந்து இந்த அளவுக்கு ஃபினிஷிங்கோட இவ்ளோ கற்கள் வந்து நான் பார்த்ததே கிடையாது. நெறைய வாங்கியிருக்கேன். நான் காமிக்கிறேன் சேனல்ல. நாளைக்கு, நாளான்னைக்கு வீடியோல. அதுக்கப்புறம் நீங்க பார்த்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். சரி நம்ம நல்லபடியா நம்ம ஊருக்கு வந்துட்டோம். அதுதான் முக்கியம். பாபாவுக்கு முதல்ல நன்றி சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க முக்திநாத் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நேபாளத்தில நெறைய கோவில்கள் இருக்கு. அது போற வழியிலே நெறைய கோவில்கள் இருக்கு. அங்கலாம் வந்து போக முடியல. நாட்கள் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுனால, இப்ப பாருங்க இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரதே கிட்டத்தட்ட 4, 5 நாள் ஆயிருச்சு.
நம்ம இன்னும் நிறைய கோயில் அங்கே இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 4, 5 நாட்கள் ஆகும். அப்போ தீபாவளிக்குள்ளே நம்ம ஷீரடிக்கு வர முடியாது. இன்னொன்று என்னென்னா ட்ரெயின் வந்து டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். தீபாவளி டைமில் டிக்கெட் வந்து கிடைக்காது. நார்மலாக எப்போதுமே ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காது. அதுவும் தீபாவளி டைமில் சொல்லவே வேணாம். சரி பஸ்ஸில் வரதுனாலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2000 கிலோமீட்டருக்கு மேலே. அப்போ நம்ம பஸ்ஸில் வந்தோம்னா கிட்டத்தட்ட 60 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணணும், பயணம் செய்யணும். அதுவும் டேரெக்டாக பஸ்ஸு கிடைக்காது. ஒவ்வொரு ஊரில் இறங்கி அதுக்கப்புறம் அடுத்த பஸ்ஸு மாறி வரணும். இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அது அந்த டைமுக்குள்ள நம்ம ஷிரடிக்கு நம்ம தீபாவளிக்குள்ளே வரது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால தான் சரி கிடைக்கிற ட்ரெயினில் ஏறி வந்துடலான்னு நல்லபடியாக ஒரு ட்ரெயின் கிடச்சிது, ஷீட் கிடச்சிது. டிக்கெட் புக் பண்ணி பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன். அடுத்த முறை போகும்போது இன்னும் நிறைய கோவில் பார்க்கலாம். நீங்களும் வருவீங்க கூட. அப்புறம் அந்த டூர் பிளான்லாம் கூட சொல்லியிருந்தேன். சீக்கிரமே வந்து நம்ம சேனல் மூலமாக ஒரு டூர் பிளான் வந்து ஆரம்பிப்போம். நம்ம எல்லோரும் சேர்ந்து வரலாம். விருப்பப்படுறவங்க எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்து நம்ம சாய் குடும்பமாக ஷிரடிக்கு வரலாம். இன்னும் நிறைய கோவில்களுக்கும் போகலாம். நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பண்ணலாமா வேணாமான்னு. இப்போ தான் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னா பொறுப்பாக இருக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும், யாரோட மனசும் கஷ்டப்படாமல் இருக்கணும், எல்லாரையும் பொறுப்பாக பார்த்துக்கணும். நிறைய பொறுப்புகள் இருக்கா, அந்த பொறுப்புக்கு பயந்து தான் அப்படியே இத்தனை நாளாக வேணாம் வேணாம் வேணான்னு தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. சரி இப்போ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு. இன்னும் 100% சொல்ல முடியாது. கண்டிப்பாக பண்ணுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. தீபாவளி முடியட்டும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரலாம். நம்ம சாய் எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாரு. அவர் மேலே பாரத்தப்பட்டு தான் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் தான் கூட இருந்து துணையா இருக்காரு. கூடவே நீங்களும் வந்து சாய் பக்தர்களாகிய நீங்களும் வந்து செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் ஆதரவாக இருக்கீங்க. சாதாரணமா எது செஞ்சாலும் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, நல்லா செய்யுங்கன்னு. அதுக்கும் உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு சாய் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகள். அப்புறம் வந்து சேனல் மெம்பர்ஷிப்பில் 10 பேர் பக்கம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றிகள். ஏன்னா நார்மலா பார்க்குறத விட பணம் கட்டி நம்ம சேனலுக்கு வளர்ச்சிக்காக அவங்க வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி பணம் கட்டி நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்காங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கும் இந்த டைமில் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி யாராவது விருப்பப்பட்டீங்க நம்ம சேனலுக்கு உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்களும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து உதவி செய்யலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா, அந்த பட்டன் பக்கத்துலேயே ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்களும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்மளோட சேனலுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பணம் கொடுத்து வந்து உதவி செய்யலாம். விருப்பப்படுறவங்க செய்யலாம். ஆனால் இது வந்து கட்டாயம் கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சேனல் நார்மலாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாலும் ஒன்று தான், ஜாயின் பண்ணி பார்த்தாலும் ஒன்று தான். என்ன மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஏதாவது உங்களால் உதவி செய்ய முடியும். அதுதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான். யாரும் எதுவும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. முடிஞ்சால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், முடிஞ்சால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. சரி ஓகே, நம்ம நல்லபடியாக வந்துட்டோம். தீர்த்தம் நல்லபடியாக கிடச்சிருக்கு. அது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த கேலண்டர் டைரியோடு வந்து 108 தீர்த்தமும் நான் சேர்த்து அனுப்புவேன் அப்படின்னு. இங்கே வந்து கோவில் இருக்குல்ல, நம்ம மகாலட்சுமி கோவிலில் வந்து சிவபெருமான் இருக்கார். நம்ம அபிஷேகம்லாம் செய்வோம். ஒரு சில நாளில் வந்து வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். அங்கே போயிட்டு அந்த தீர்த்தத்தை வச்சு நாளைக்கு அந்த அபிஷேகமும் செய்ய போகிறேன். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ 4 லிட்டர் பாட்டில் அதுவும் தூக்க முடியல. தூக்க முடியாமல் தான் தூக்கிட்டு வந்தேன். அதுவும் சாலகிராம கல் வேறு, வெயிட்டு வேறு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25 கிலோவுக்கு மேலே வந்துருச்சு. சாலகிராம கல் வேறு நிறையா வாங்கியிருக்கேன். அப்புறம் 4 லிட்டரு தீர்த்தம் தண்ணி வேறு எல்லாம் பேக்கில் தூக்கிக்கிட்டு கீழேயும் வைக்க முடியாது. ஏன்னா 108 திவ்ய தீர்த்தம் இருக்குது, சாலகிராம கல் இருக்குது. ஏன்னா சாலகிராம கல் லக்ஷ்மி பெருமாள் இருக்காங்க. அவங்கள போய்ட்டு நம்ம எங்கேயும் கீழே வைக்க முடியாது. எங்கே நின்னாலும் பேக்கை வந்து ஷோல்டரில் மாட்டிக்கிட்டே நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் எப்படியோ தூக்கிட்டு நின்றுட்டேன். ஆல்ரெடி முதுகு வலியோடு தான் போனேன். இந்த வெயிட்டையும் தூக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் வேறு வழி கிடையாது, நம்ம அதை கீழே வைக்க முடியாது. அதனால் தூக்கிக்கிட்டே தான் வந்தேன். நல்லபடியாக வந்துட்டேன். ஊருக்கு போனோடனே முதல்ல போயிட்டு டாக்டர்கிட்ட தான் போகணும் போல். பேக் பெயின் ரொம்ப அதிகமாகிருச்சு. நம்ம சாய் குடும்பத்தில் சென்னையிலேருந்து ஒரு டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் பேசவும் அவங்க வந்து ஒரு க்ரீம் வந்து கொடுத்தாங்க, சஜெஸ்ட் பண்ணாங்க. அந்த க்ரீம் வாங்கிட்டு வந்துட்டு அதையும் அப்ளை பண்ண சொன்னாங்க. அப்புறம் வந்து ஐஸ் க்யூப் வந்து ஒத்தடம் வந்து கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிருக்கும். அவங்க சொன்ன மாதிரி 2 நாள் செஞ்சேன், இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் உள்ளுக்குள்ளே கூப்பிட்டாங்க, அந்த அவார்ட் ஃபங்க்ஷனு அது அந்த டைம்லலாம் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால சரியாக ஐஸ் கட்டி ஒத்தடம் அதெல்லாம் வந்து சரியாக கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த க்ரீமும் பார்த்திங்கன்னா இப்போ ட்ராவல் பண்ணும்போது 4 நாளாக அப்ளை பண்ணவே இல்லை. இந்த வெயிட் தூக்குனது எல்லாம் சேர்ந்து முதுகு வலி ரொம்ப அதிகமாகிருச்சு. இப்போ திரும்ப இப்போ நைட்டு இப்போ தூங்கும்போது எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஐஸ் கட்டி ஒத்தடமும் வச்சுட்டு தான் தூங்கணும் போல். ஊருக்கு போகிறதுக்குள்ளே சரியாயிடணும். நம்ம சாய் பார்த்துக்குவார். அப்படி இல்லைன்னா ஊருக்கு போனோன்னே டாக்டர்கிட்ட தான் போகணும். போயிட்டு எக்ஸ்ரே தான் எடுத்து பார்க்கணும், இல்லைனா ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் போல். பார்ப்போம், அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. நம்ம சாய் பார்த்துக்குவார். நல்லபடியாக நம்ம ஷிரடிக்கு வந்துட்டோம். கோவிலையும் சுற்றி வந்துட்டோம்.
சந்தோஷமாக இருப்போம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த வருஷம் தீபாவளி நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிய வந்து கொண்டுட்டு வந்து சேர்க்க போது. எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம். இங்க பாருங்க, நம்ம ஷீரடியில நம்ம துவாரகாமாய்க்கு முன்னாடி ஒரு பாப்பா அழகா வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்ட கேட்டுட்டு அப்படியே இந்த பதிவ முடிப்போம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.